something about this tastes spectacular. எனக்கு வந்து இது எப்படி சொல்கிறதுனே தெரியல, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஹாய் கைஸ், வெல்கம் டு இஞ்சிமா. நீங்கள் பார்த்த மாதிரி இன்றைக்கி வந்துட்டு ஏர் ஃப்ரையர் வீடியோ தான் பண்ண போகிறோம். அண்ட் இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணிடலாம். இது இவ்வளோ பெருசாக இருக்குது. அதெல்லாம் கண்டுக்காதீங்க, இந்த சவுண்டெல்லாம். என்னது பாக்ஸில் வந்துட்டு we have the ரெசிபி புக் இருக்குது, யூசர் மேனுவலும் வாரண்டி கார்டு. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. யூசர் மேனுவல்லாம் பார்த்தா நம்ம என்ன டெக், நாங்களாம் டெக் கைஸ் நாங்கள். அண்ட் இந்த பட்டர் இந்த பட்டர் தடவுறது இருக்குது. ஸோ இதில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல வந்துட்டு ஃப்ரோசன் ஃபுட்டு, அதாவது எங்கிட்ட சிக்கன் நகெட்ஸ் இருக்குது, பொட்டேட்டோ நகெட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ இது நாலுமே பண்ணிட்டு நம்மளோட நார்மலாக ஆயிலில் கன்வென்ஷனலாக குக் பண்ணுறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது டேஸ்ட்லேயும் டெக்ஸ்சர்லேயும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. இட்ஸ் ஐ கெஸ் அரௌண்ட் 6,500 rupees. இது வந்து பயங்கரமாக ஆயில் சேவ் பண்ண போகுது. ஏர் ஃப்ரையோட கான்செப்டே அதுதான். ஹாட் ஏர்லேயே இது வந்து குக் பண்ணி விட்ருவோம் உங்கள் டிஷ்ஷஸ் எல்லாம். ஸோ வீல் சி. நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன சரி, ஓகே, ஃபஸ்ட்டு திறந்து பார்ப்போம். அங்கே இருக்கு. அந்த யூசர் மேனுவல் கொஞ்சம் கொடுத்தீங்க. இப்போ வந்து நம்ம யூசர் மேனுவல் யூஸ் பண்ண போகிறோம். ஏதாவது பட்டன் நமக்கு ஏதாவது திறக்கணுமான்னு தெரியல. இதுக்கு மேலே வேறு என்னமோ இருக்குது. ஓகே, நான் உடைக்க விரும்பல. ஓகே, அப்பரண்ட்லி இதுக்கு பேர் வந்து க்ரம் பேஸ்கெட் ஹேண்டில். அப்படி எதுவுமே போடல, பட்டன் வச்சு ஓப்பன் பண்ணோன்னு. ஸோ தேர் இஸ் ஹேண்டில், ஓகேவா? பட்டன் இருக்குது, திறக்க முடியல. ஏய் இல்லை, உடையில. இப்போ பட்டன் ஓப்பன் பண்ணுது. ஓ ஃபேன்சி. ஆனால் எதுக்கு இவ்வளோ டைட்டாக இருக்குது? ஹோப்ஃபுல்லி ஐயோ சரி, ஓகே. அவ்வளோதான். யூசர் மேனுவல் யாருக்கு தேவை? சே, வாட் இஸ் திஸ் சைல்ட் இஸ் பீன். இது கண்டிப்பாக உடச்சிட்டேன். சே, போயிட்டு நான் போய் ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து கம்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த ரெசிபி புக்கில் சொன்ன மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்துட்டு சோக் பண்ணி வச்சுருந்தோம் வாட்டர்லேயும் வினிகர்லேயும். அண்ட் இதை வந்துட்டு 200 degrees 20 minutes குக் பண்ண சொல்லியிருக்காங்க புக்கில். அண்ட் இதை ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம் 200 degrees. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் குக் பண்ணிடலாம். இட்ஸ் ஹாட். இட்ஸ் சூப்பர் ஹாட். இதை போட்டோன்னே சவுண்ட் வருது, அவ்வளோ சூடாக இருக்குது. இது எதுக்குன்னா, இது வந்து இது மேலே வந்து லைட்டாக நம்ம ஆயில் ப்ரஷ் பண்ணோம். அதாவது ஃபுல்லாக நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சம். ஸோ இட்ஸ் நாட் டோட்டலி ஆயில் ஃப்ரீ.
சில டிஷ்ஷஸ் அப்படி இருக்குது. பட் ஆனால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொஞ்சம் கிறிஸ்பியாக வர வேண்டிய டிஷ்ஷஸ்லாம் மட்டும் நீங்கள் ஆயில் ப்ரஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மேலே இதை வந்து உள்ளே போட்டு 200 degrees ஸோ ஓகே 20 minutes செட் பண்ணிட்டோம். இது ரெடி ஆனோடனே உங்களை வந்து மீட் பண்ணுறேன். 20 minutes ஆயிடுச்சு. 200 degrees ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஹோப்ஃபுல்லி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இருக்கணும். இல்லை வேணாம், அனல் அடிக்குது இது கையில் வச்சா. இது எப்படி பாடி ஃபுல்லாக ஹீட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது? Two 2,000 years later. ஓகே, நான் கொட்டிடுறேன். எங்கள் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. சில இதில் இன்னும் அப்படியே சாஃப்டாகவே தான் இருக்குது. இட்ஸ் நாட் ஆக்சுவலி ஈவன்லி குக். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஃப்ரைஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கோம். அதை டேஸ்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நகெட்ஸும், அதாவது சிக்கன் நகெட்ஸும் பொட்டேட்டோ நகெட்ஸும் இருக்குது. அதை வந்து உள்ளே வச்சிடலாம். ஏன்னா அதுக்கு ஒரு 20 minutes ஆகிடும். அந்த உள்ளே வச்ச டைமில் வந்து நம்ம இதை டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அவன் வச்சு வைக்கணும்னா அதுக்கு நான் அவனே யூஸ் பண்ணிப்பேன்ல. பாடி அட்லீஸ்ட் ஹீட் ப்ரூஃபாக இருக்கணும். சார் டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்குது எல்லாமே. இப்படி ஐயோ நிறைய போட்டு வெங்கி சிக்கன் நகெட்ஸாக வச்சுருக்கேன். அதில் ஒரு 5 piece வச்சிடலாம். அப்பா ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு கன்வென்ஷனலாக ஆயிலில் ஃப்ரை பண்ண ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இங்கே இருக்குது. அண்ட் அதுக்கு கம்பேரிசனில் வந்துட்டு ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணது. ஓகேவா? இதில் மேட்ரு என்னென்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் ஃபீல் ஆகுது. இட்ஸ் லைக் ஃப்ரெஷ் பொட்டேட்டோவில் பண்ணுறது தான். ஐ ஜஸ்ட் டேஸ்ட் கம்பேரிசன் பண்ணிடலாம். This is amazing. இதில் ஃப்ரை பண்ணது இட்ஸ் நாட் வெரி கிறிஸ்பி. ஆனால் வந்துட்டு இது இன்னமும் குக் ஆகலை. மேபி குக் ஆகிறதுக்கு காரணம் வந்து நான் அன்னீவனாக அதில் வந்துட்டு கட் பண்ணி போட்டுருந்துருக்கலாம். சில பீஸ் குக் ஆகிருக்கு. ஆனால் இது இன்னமும் அந்த கிறிஸ்பி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இல்லை. திஸ் இஸ் நைஸ். இந்த கன்வென்ஷனலாக ஆயிலில் குக் பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் குட். ஈவன் தோ இட்ஸ் நாட் கிறிஸ்பி. Good. So first comparison la conventional is better by taste and texture வந்து ரொம்ப சிமிலரா தான் இருக்கு. If convenience is your thing, probably இது, and it uses lot less oil. மற்றபடி I think this is better for me right now, for me personally. இது ரெடி ஆகட்டும். ரெடி ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இதை டேஸ்ட் பண்ணுவோம். அதாவது நகெட்ஸை டேஸ்ட் பண்ணுவோம். ஹீட் அடடா பார்க்க செமையா இருக்கே. கேனியம் not a single drop of oil. ஆமா. இது அந்த டீமுக்கு போகாது, நீ எங்க டீம். இல்லை என்ன நகெட்ஸ் இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ பொட்டேட்டோ டாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. நகெட்ஸ் வேணால் இன்னும் ஒரு 3 minutes வச்சு பார்ப்போம். ஸோ வில் ட்ரை திஸ் ஃபர்ஸ்ட். அண்ட் நீங்கள் வந்து கம்பேரிசன் டிஃப்ரென்ஸ் பார்க்கணுன்னா, இது ஆயிலில் ஃப்ரை பண்ணது அண்ட் இது வந்துட்டு ஏர் ஃப்ரையரில் பண்ணது. கொஞ்சம் கலர் மட்டும் டிஃபர் ஆகுது. பட் ஆனால் ஃபீல்ஸ் கிறிஸ்பி ஒன்லி ரெண்டுமே. ஓகேவா? Air fry one doesn't have any. ஆமாம், 0 ஆயில். இது வந்து ஃபுல் ஆஃப் ஆயில். இது வந்து 0 ஆயில். ஏர் ஃப்ரையரில் பண்ணது 0 ஆயில். ஸோ ஐ திங்க் திஸ் மைட் டேஸ்ட் சிமிலர் இட் செல்ஃப். இது வந்து ஆயில். ஸோ வில் ட்ரை.
சுடுதே. So for me, this is a very difficult decision. If it's this close to oil fried one, kandipa I prefer this, the air fryer one, because it's almost the same. Little bit of difference. நீங்கள் அது ஒரே டைமில் சாப்பிடும்போது தான் உங்களுக்கு தெரியும். தனியாக சாப்பிட்டிங்கன்னா you won't even notice the difference. With ketchup it will go amazing. Still I prefer nuggets in the air fryer ஓட nuggets. And நம்மளோட சிக்கன் நகெட்ஸ் ஹோப்ஃபுல்லி ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன். இட் ஆக்சுவலி லுக்ஸ் லைக் இட்ஸ் அபவுட் டு பர்ஸ்ட். கொஞ்சம் குண்டாயிடுச்சு, லைக் ஃப்ளாட்டாக இருக்குல்ல, அது இப்படி ஆயிடுச்சு பூரி மாதிரி கொஞ்சம். ஐ வில் ஷோ யூ. இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா யூ வில் சி. சுடுது. ஸோ இது வந்து ஆயில் ஃப்ரைடு ஒன். பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. ஸோ குட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏர் ஃப்ரையரில் பண்ணுது. This is a very close one. In terms of look, எப்படி சொல்ல, செக்ஸ் அப்பீல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, in terms of that the oil fried one looks better. Okay, golden brownல. This one is bit pale, but ஆனால் it's equally well cooked. It's not, but this is very sturdy. இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கு. Again, if it's frozen food, I guess I might prefer air fried one because it has zero oil. So we'll move on to the 3 ingredient chicken recipe. So நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்கே கார்டு போடுறேன். இந்த கார்டில் வந்து லிங்க்கில் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதோட சிம்பிள் சிக்கன் ரெசிபி ஒன்று இருக்கும். அண்ட் அதே ரெசிபி அப்படியே வந்துட்டு நான் மேரினேட் பண்ணி ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அண்ட் அதை எடுத்துகிட்டு வந்து இதில் வைக்க போகிறோம். ஓகே, ஸோ நம்மளோட சிக்கன் மேரினேட் ஆகி ரெடியாக இருக்குது. இதில் வந்து ஐம் வெரி ஸ்கெப்டிக்கல். ரொம்ப பெரிய லெக் பீஸ் இது, எப்படி குக் ஆகும் தெரில. பட் ஆனால் நம்ம ஒரு 30-35 minutes வைக்க போகிறோம். we will see how it works out. Okay, so நம்ம ஃப்ரை பண்ணனால இட்ஸ் ஆல்ரெடி ப்ரீ ஹீட்டட் ஆல்சோ. ஹோப்ஃபுல்லி ஃபயர் ஆக்சிடென்ட் தான் ஆகிட்டு ஆயில் வேண்டாம். நம்ம ஸ்டவ்வில் குக் பண்ண 15-20 minutes ஆகும். அண்ட் இதுக்கு வந்துட்டு ஐ வில் கிவ் 25 minutes, அரௌண்ட் 26 minutes வச்சுருக்கேன். வில் see if it gets cooked. எஸ், ஃபைனலி 25 minutes குக் பண்ணேன். நடுவில் ஒரு இதை ஃப்ளிப்பும் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி இட் ஷுட் பி ரெடி. இப்போ வந்து ஈஸி ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணுறது. எஸ், ஆமாம். and zero oil. எஸ், நான் மேரினேஷன்லேயும் ஆயில் ஆட் பண்ணல. ஆக்சுவலாக லுக்ஸ் லைக் தந்தூரி, ப்ராப்பர் தந்தூரி சிக்கன். நம்ம 3 ingredient ரெசிபியே தந்தூரி சிக்கன் ரெசிபி தான். ஓகேவா? இது வந்து தவால குக் பண்ணது லக் பீஸ், சிக்கன் லக் பீஸ். ஓகேவா? இது வந்து தவால குக் பண்ணது. அந்த பிளாக் கலர் சார் இருக்கு. இது வந்துட்டு சுடுது. ஸோ ஆமாம். ஸோ திஸ் ஒன் இஸ் தவா. இதில் ஏர் ஃப்ரையரில் பண்ணது. ஸோ இட்ஸ் சூப்பர் ஹாட். ஹோப்ஃபுல்லி இட்ஸ் குக் த்ரூ. இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு தவாவில் பண்ணதை சாப்பிட்டு பார்த்துடுவோம். நான் க்ளோஸ் வந்துடுறேன். Oh, I'm not even exaggerating. Such simple recipe, tastes amazing. Try பண்ணி பாருங்க.
So I'll start with the air fried one. Hopefully it's The color is completely different. ஏதோ மிளகா ஆமா. பொடியெல்லாம் நிறைய போட்ட மாதிரி இருக்கு. this looks different. ப்ராப்பராக தந்தூரி பண்ண மாதிரி இருக்கு. அப்படியே எனக்கு கேமராலயே ஆகி போகுது. சரியா? So yeah, the outer flesh is cooked perfectly and it's super hot. This tastes totally different. டெக்ஸ்டராக இருக்கட்டும் டேஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இட்ஸ் லைக் டூ நார்த் போல்ஸ் அண்ட் சவுத் போல்ஸ் மாதிரி இருக்குது. இத்தனைக்கு சேம் மேரினேஷன் சேம் டைம் தான் இட் வாஸ் மேரினேட்டிங் ஆல்சோ. ஆஃப் திஸ் this is like a no-brainer, no doubt. Air fryer wins this battle. Something about this taste spectacular. எனக்கு வந்து இதை எப்படி சொல்கிறதுனே தெரியல. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட் அமேசிங். அண்ட் சொன்ன மாதிரி இந்த வீடியோ எண்டில் சஜஷன் போடுறேன் இந்த 3 ingredient ரெசிபிக்கு. ப்ளீஸ் செக் அவுட் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்கள். கீழே வந்து இன்ஜீனியர்ஸ் பொடி டேக் பண்ணிவிடுங்க ஸ்டோரிஸில். ஐ வில் ரீஷேர். ஸோ வாட்ஸ் மை கன்க்ளூஷன்? Again, air fryer is more of a convenience thing. Okay, this is around 7,000 rupees. Yeah, 6,500. It depends on Amazon la vandute enna price irukumo adukku etha mari neenga paathu vaangikalam. This is Prestige air fryer. This is by no means any promotion. 7 to 8 months it was sitting home. இன்னைக்கு தான் சரி ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. It was an amazing experience. Maybe French fries didn't come out good. Nuggets worked perfectly. நகெட்ஸ்க்கு வந்து இட் வாஸ் ஈக்குவல் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருந்துச்சு. அண்ட் அகெயின் அதில் வந்து ஆயில் சேவ் பண்ண முடிஞ்சது. இதில் வந்துட்டு இட்ஸ் டோட்லி நார்த் போல் சவுத் போல். திஸ் டேஸ்ட் அமேசிங். திஸ் டேஸ்ட் ரியலி குட். பட் இது ரெண்டு கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு இதுதான் பெட்டராக தோணுது. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லிவிடுங்க. அண்ட் ஐ கெஸ் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தட்ஸ் மை கன்க்ளூஷன் ஆல்சோ. நம்ம வந்து உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்டில் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் இஞ்சி மேனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, சைனிங் ஆஃப் ஃப்ரம் இஞ்சி மேன்.